Hi students, welcome to your 12th commerce class. In class la நம்ம மார்க்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங்கோட ரோல் என்னன்னு பார்க்க போறோம். So, elements of marketing. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்திருக்கோம்ன்ற ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டர்னா யாரு, அவரோட ரோல் என்னன்னு பார்த்தோம். And then functions of marketing என்னன்னு பார்த்தோம். And then marketing mix, recent trends la marketing என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது மார்க்கெட்டிங்கோட மீனிங், ஃபங்க்ஷன் அண்ட் ரோல் and then மார்க்கெட்டிங்க்கும் செல்லிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ஃபுல்லாமே எஸ்சிஆர்டி சிலபஸ் வந்து வந்த கண்டென்ட். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிற ஃபுல்லாமே வந்து சியூடி கண்டென்ட். முதல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி டே டு டே லைஃப்ல நம்ம எந்திரிக்கலேருந்து திருப்பி படுக்க போகிற வரைக்கும் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ காலைல எந்திரிச்சுமே ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ப்ரஷ், பேஸ்ட், நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாடுக்கு நம்ம வாங்குற பால்ல இருந்து, அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ஆட்டோ சர்வீஸ், அது கேப் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ணுற புக்ஸ் ரீட் பண்ணுறது, நம்ம ஃப்ரீ டைமில் லெஷர் டைமில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ நம்ம காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து திருப்பி படுக்க போகிற வரைக்கும் நம்ம நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நம்மளுக்கு எப்படி வந்துச்சு, இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவைன்னு தெரிஞ்சு யாரோ ஒரு ஆள் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டிங் இஸ் நாட் மேர்லி அ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட்டிங் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் ஆக்சுவலி டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்றதுக்கு அப்புறமும் மார்க்கெட்டிங் என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் மெனி ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் பெர்ஃபார்ம்ட் ஈவன் பிஃபோர் த குட்ஸ் ஆர் ஆக்சுவலி produce and continue even after the goods have been sold. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து அந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்றதுக்கு அப்புறமும் மார்க்கெட்டிங்கிறது கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கஸ்டமர் நீட்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு முன்னாடி என்ன வேணும், அவங்களோட தேவை என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும் போது கண்டுபிடிக்கணும். அதுவும் மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷன் தான். அண்ட் தென் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிசைனில் அதை பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணுறதும் மார்க்கெட்டிங்கோட வேலை. அண்ட் தென் டிசைனிங் தி சூட்டபிள் ப்ராடக்ட் பேக்கேஜ். அந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜ் எப்படி இருக்கணும், லேபிளிங் எப்படி இருக்கணுன்றதை பார்க்குறது வந்து. அண்ட் தென் கிவிங் இட் அ பிராண்ட் நேம், அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து. அண்ட் தென் ஃபைனலி அது விற்றதுக்கப்புறமும் ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் மெயின்டைனிங் கஸ்டமர் ரிலேஷன் அண்ட் ரிப்பீட் சேல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அது விற்றதுக்கப்புறமும் அந்த ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ வந்து விற்றதுக்கப்புறமும் என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பண்ணுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறது தான். ஸோ கேரண்டி கொடுக்குறது, வாரண்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட். சந்தைப்படுத்தல் என்பது வெறும் உற்பத்திக்கு பிந்தைய செயல்பாடு மட்டுமல்ல, பொருட்கள் உண்மையில் உற்பத்தி செய்யப்படுவதற்கு முன்பும் அவை விற்கப்பட்ட பின்பும் நடைபெறும் பல்வேறு செயல்பாடுகளையும் இது உள்ளடக்கியதாகும். ஸோ இன் மாடர்ன் டைம்ஸ் மார்க்கெட்டிங் இஸ் சீன் அஸ் அ சோஷியல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், வேர் பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் மணி ஆர் வேல்யூ. ஸோ மாடர்ன் டைம்ஸில் மார்க்கெட்டிங்கை நம்ம சோஷியல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம், பிகாஸ் இட் இஸ் ஆல் அபவுட் பீப்புள் அண்ட் வாட் த பீப்புள் வாண்ட் இல்லையா. ஸோ மக்களுக்கு என்ன தேவை, கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை, அவங்களுக்கு எப்படி அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம், அதே மாதிரி எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணால் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பெட்டராக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத பார்க்கறதுனால இட் ஆல் டீல்ஸ் வித் தி பீப்புள் இல்லையா. அதனால தான் நம்ம இதை சோஷியல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா பீப்புள் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஃபார் வேல்யூ, இல்லை அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒர்த்தாக உள்ள வேல்யூவை கொடுத்து அவங்க ப்ராடக்டை வாங்கிப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம் ஹியர். அக்கார்டிங் டு பிலிப் கோட்லர், இட் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங், ஆஃபரிங் and freely exchanging product or service to satisfy needs and wants. It focuses on persuasion, not force, encouraging the people to buy, act willingly சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, பிலிப் கோட்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மார்க்கெட்டிங்கிறது இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் தி ஆஃபரிங்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ஆஃபர் பண்ணணும். அந்த ஆஃபர்ஸை வந்து கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க வென் தே ஹாவ் த நீட். அவங்களுக்கு தேவை வரையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பர்சுவேஷன், அவங்கள வாங்க வைக்கிறது, வில்லிங்காக அவங்கள வாங்க வைக்கிறது. ஸோ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்டு உள்ளது ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ மார்க்கெட்டர் இஸ் ஃபோர்ஸிங் த கஸ்டமர் டு பை த ப்ராடக்ட். இட் இஸ் நாட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கிறது ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, வி ஹாவ் டு மேக் த கஸ்டமர் பை த ப்ராடக்ட் வில்லிங்லி. இட் ஃபோக்கஸஸ் ஆன் பர்சுவேஷன் சொல்லுவோம், நாட் பை ஃபோர்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் பர்சுவேஷன் தான். ஓகேவா. ஸோ கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை வாங்க வைக்கணும், நாட் பை ஃபோர்ஸ். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது மார்க்கெட்டிங் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், அதாவது சந்தையிடுதலோட இயல்புகள் என்னென்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீட்ஸ் அண்ட் வாண்ட்னு சொல்லுவோம். நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீடுன்றது நம்மளுக்கு அவசியமாக தேவைப்படுறது, வாண்ட்ன்றது நம்மளுக்கு நம்ம ஆசைப்பட்டு வாங்குறது இல்லையா.
ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னா நீட்ஸ் அண்ட் வாண்ட், பிகாஸ் பீப்புள் ஹாவ் நீட்ஸ் அண்ட் பீப்புள் ஹாவ் வாண்ட்ஸ் இல்லையா. ஃபஸ்ட்டு நீட்னா என்னன்னு பார்ப்போம். நீடுன்றது என்ன அப்படின்னா அத்தியாவசியமாக நமக்கு தேவைப்படுற பொருட்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே நம்ம நீடுன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு தேவை, ஓகேவா. ஃபார் ஹங்கர் வி நீட் தி ஃபுட். நமக்கு தாகமாக இருக்கையில் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா. இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நீடுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், need is a state of deprivation like hunger that causes discomfort and prompt actions. ஸோ நம்மளுக்கு பசி எடுக்கையில் நம்ம போய் வாங்குறோம் இல்லையா, அதை நீடுன்னு சொல்லுவோம். அண்ட் தென் வாட் இஸ் வாண்ட்? வாண்ட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் கல்ச்சுரலி ஷேப்ட் வேஸ் ஃபுல்ஃபில்லிங் தி நீட்ஸ். த வே வி ஃபுல்ஃபில் அவர் நீட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வாண்ட்னு சொல்லுவோம். அதேமாதிரி வாண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் கல்ச்சுரலி டிஃபைன்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு பசி எடுக்கையில் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நீடு. நம்ம எந்த சாப்பாடை எடுத்து நம்ம அந்த பசியை போக்குறோம் அப்படின்றது வாண்ட், ஓகேவா. ஸோ ஐ வாண்ட் டு ஈட் பிரியாணி டுடே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அவன் இட்லி சாப்பிட்றானா, தோசை சாப்பிட்றானா, பிரியாணி சாப்பிட்றானா, இல்லாட்டி நார்த்துன்னா அவங்க சப்பாத்தி வேணும்னு விரும்புவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாண்ட்னு சொல்லுவோம். த வே தே ஃபுல்ஃபில் தேர் நீட் இஸ் வாண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செகண்ட் ஃபீச்சர் மார்க்கெட் ஆஃபரிங் சொல்லுவோம், அதாவது சந்தை வளங்கள். ஸோ மார்க்கெட் ஆஃபரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மார்க்கெட்டர் அவரோட கஸ்டமருக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாருன்றது தான். இதில் வெறும் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, இட் இஸ் அ டோட்டல் பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட்டோட சேர்த்து அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஆஃப்டர் சேல் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க கொடுக்குற குவாலிட்டி, குவான்டிட்டி, அவங்க என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க, என்னென்ன இடத்துல அந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, இது எல்லாமே தான் டோட்டல் பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் ஆஃபரிங்கிறதுக்குள்ளே இந்த எல்லாம் கொடுக்குற எல்லா ஆஃபரிங்குமே வந்து இன்க்ளூடடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோன் கம்பெனியை நம்ம எடுத்துப்போம். ஸோ எனக்கு பேசிக்காக பேசுறதுக்கு மட்டும் ஃபோன் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க 5000க்குள்ளே ஃபோனை போய் வாங்குவாங்க. இல்லை எனக்கு இன்னும் பெட்டர் குவாலிட்டி வேணும், எனக்கு இன்னும் நல்லா அதிகமான ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 10,000, 15,000 அல்லது 20,000க்குள்ள ஃபோனை அவங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல போய் வாங்கிப்பாங்க இல்லையா. ஸோ மார்க்கெட் ஆஃபரிங்கிறது இதுதான். ஸோ எல்லா கஸ்டமருக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து போய் சேரணும் இல்லையா. ஸோ எல்லா கஸ்டமரையும் நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் ஆஃபரிங் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் தி நெக்ஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் மார்க்கெட்டிங். அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா கிரியேட்டிங் தி கஸ்டமர் வேல்யூன்னு சொல்லுவோம், அதாவது வாடிக்கையாளர் மதிப்பு உருவாக்குதல்னு சொல்லுவோம். கஸ்டமர் வேல்யூ அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம கஸ்டமருக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை கொடுக்குறோம் இல்லையா, அப்படி கொடுக்கையில் கஸ்டமருக்கு அது மூலியமாக என்ன கிடைக்குதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ கஸ்டமர் வேல்யூன்றது பெனிஃபிட்ஸ் வாட் யூ கெட் மைனஸ் காஸ்ட் வாட் யூ கிவ். அவங்க கொடுக்குற வேல்யூக்கு, அவங்க கொடுக்குற மணிக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக இருக்கா, நம்ம என்ன அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், அதுதான் கஸ்டமர் வேல்யூ கிரியேஷன். So marketing helps buyers and sellers exchange the products, but buyers choose what to buy based on how useful the product is. So compared to its cost, okay va. So அவங்க கொடுக்குற விலைக்கு நம்ம பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்குதா இல்லாட்டி ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத கஸ்டமர் வந்து பார்ப்பாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் கஸ்டமர் கிரியேஷன் இஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பென் வாங்க போகிறான்னு வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏல அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 10 rupees பென் ஒன்று வாங்குறான், அது வந்து ஸ்மூத்தாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது 10 rupeesக்கு. ஆப்ஷன் பியில் இன்னொரு பென் இருக்குது, அதுவுமே 10 rupees தான், ஆனால் அந்த பென் என்ன ஆகுது அப்படின்னா லீக் ஆகுது, சீக்கிரமே என்ன ஆகுது காலி ஆயிடுது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் இப்போ போய் எந்த ப்ராடக்ட்டை வாங்குவான்? அஃப்கோர்ஸ் த ஆப்ஷன் ஏ பென், பிகாஸ் ஆப்ஷன் ஏல அவனுக்கு என்ன கிடைக்குது, அதிகமான மோர் வேல்யூ கிடைக்குது இல்லையா. அவன் கொடுக்குற ப்ரைஸுக்கு அதிகமான வேல்யூ கிடைக்கிறதுனால அவன் ஆப்ஷன் ஏவை போய் வாங்குறான். ஸோ திஸ் இஸ் வாட் கஸ்டமர் வேல்யூ கிரியேஷன் இஸ் அபவுட். ஸோ மார்க்கெட்டிங்கில் நம்ம கஸ்டமர் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட்டை கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம் சொல்லுவோம், அதாவது பரிமாற்ற முறைன்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் வேர் buyers and sellers give something to get something in return. ஸோ மார்க்கெட்டிங்கோட ரொம்பவே பேசிக்கான ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம்னு இங்கே சொல்கிறோம். ஸோ ஒரு கஸ்டமர் அவருக்கு என்ன தேவைன்றதுக்கு காசை கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கிறாரு இல்லையா. ஸோ இங்கே என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணுறோம், அவர் அதுக்கு நம்மளுக்கு மணியை கொடுக்குறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு பாருங்கள், பர்சனுக்கு பசிக்குது, ஸோ ஹி வாண்ட்ஸ் டு பை இட்லி. ஸோ இட்லி வாங்க போகிறான் கடைக்கு, இட்லி கடைக்காரர் வந்து அந்த ப்ராடக்டை கொடுத்து அதுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, மணியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார், வாங்கிக்கிறார் இல்லையா. ஸோ திஸ் வாட் எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம் இஸ் ஆல் அபவுட். இன் மாடர்ன் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் மேட் இன் ஒன் பிளேஸ் அண்ட் சோல்ட் அக்ராஸ் மெனி த்ரூ மிடில் மேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஹேப்பன்ஸ் தட் மெனி லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு டேரெக்டாக கொடுக்கறது மட்டும் தான் எக்ஸ்சேஞ்சுன்னு கிடையாது, ஊடால் நிறைய எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் இல்லையா. ஸோ மேனுஃபேக்சரர் என்ன பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும் இல்லையா. ஸோ ரா மெட்டீரியல் வாங்குறப்ப அவர் காசு கொடுத்து வாங்கியிருப்பார், அங்கே எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கப்புறம் ஹோல்சேலருக்கு போய் அந்த ப்ராடக்ட் போயிருக்கும் இல்லையா. ஸோ ஹோல்சேலர்ட்டு அந்த ப்ராடக்ட்டை விற்று காசு வாங்கியிருப்பார், அங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ அந்த மாதிரி மெனி லெவல்ஸில் வந்து மார்க்கெட்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி பேசிக் ஆக்டிவிட்டி ஆஃப் தி மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், அதாவது சந்தையிடுதலோட செயல்பாடுகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கேதரிங் அண்ட் அனலைசிங் தி மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ மார்க்கெட்டில் நிலவரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேதர் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளானிங்னு சொல்லுவோம். நம்ம கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப்பில் ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். பிளான் பண்ணியாச்சு, பிளான் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணணும் இல்லையா, அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப்பில் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், நம்மளோட கிரேட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். அண்ட் தென் ஃபிஃப்த் ஸ்டெப்பில் பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் பேக்கேஜிங் இஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் தி குட்ஸ். ஸோ நம்ம குட்ஸை வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அது இன்னும் அட்ராக்டிவாக மக்களை வந்து ஈர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பேக்கேஜிங் லேபிளிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் சிக்ஸ்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறது, பிராண்டிங். நம்ம ப்ராடக்ட்டுக்கு தனியாக யூனிக்னஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம பிராண்டிங் பண்ணுவோம். அடுத்து செவன்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட்டை விற்றக்கப்புறமும் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும், நிறைய சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் செவன்த் ஸ்டெப் இஸ் அபவுட். எயித்து ஸ்டெப்பில் ப்ரைஸிங் ஆஃப் தி ப்ராடக்ட். நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வந்து செட் பண்ண போகிறோம், ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, நம்ம என்ன மாதிரி ஆஃபரிங்லாம் கொடுக்க போகிறோன்றதை பார்க்குறது. அண்ட் தென் நைன்த் ஸ்டெப்பில் ப்ரொமோஷன். அஃப்கோர்ஸ் ப்ரொமோஷன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, இல்லாட்டி பர்சனல் செல்லிங், நம்மளே போய் நம்ம ப்ராடக்ட்டை பற்றியான அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் ப்ரொமோஷன். 10th ஸ்டெப்பில் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு இடத்துல நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அங்கேயே தான் எல்லா கன்சியூமர்ஸும் இருப்பாங்களான்றது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா, அதுதான். ஸோ 11th ஸ்டெப்பில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இதுவும் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனும் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் நம்ம ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கிறதுக்காக நம்மளோட ப்ராடக்ட்டை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். அண்ட் தென் 12th ஸ்டெப்பில் ஸ்டோரேஜ் ஆர் வேர் ஹவுசிங் சொல்லுவோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ண உடனே நம்மளோட ப்ராடக்ட்டை எல்லாரும் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. அது என்ன ஆகும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். தேவை வரையில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டை வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொன்னோம், கேதரிங் அண்ட் அனலைசிங் தி மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ அதாவது சந்தை தகவலை சேகரித்தல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டர் மஸ்ட் ஸ்டடி தி கஸ்டமர் நீட்ஸ், காம்படிட்டர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணணும், அஃப்கோர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை, ஸோ கஸ்டமரோட நீட் என்ன, அவங்களுக்கு என்ன தேவைப்படுறதை பார்த்து நம்ம ப்ராடக்ட்டை நம்ம டிசைன் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு போட்டியாளர்களாக சில கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி வித்தியாசமாக கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கறதுக்காக காம்படிட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணுறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது, நம்ம எதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதை பார்க்கணும். அதே மாதிரி த்ரெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஆபத்து இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்றதை பார்க்கறதுக்காக நம்ம என்னென்ன த்ரெட் இருக்குன்னு பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ணணும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் இன் டிசைடிங் வேர் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் ஹவு டு சர்வ் தி கஸ்டமர்ஸ் பெட்டர். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறதுனால நம்மளோட டிசிஷன் மேக்கிங் இன்னும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு இன்னும் பெட்டராக எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டுடே கம்பெனிஸ் யூஸ் இன்டர்நெட் அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக் டு கைட் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கே ரொம்ப பேசிக்காக நம்ம தேவைப்படுறது என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ டுடேஸ் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலியமாகவோ இல்லாட்டி கஸ்டமர்ஸ்லேருந்து ஃபீட்பேக் வாங்குற மூலியமாகவோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணுறாங்க. செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் பிளானிங்னு சொல்லுவோம். அதாவது சந்தைப்படுத்துதல், திட்டமிடல். நம்ம கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளானை இங்கே நம்ம டிராஃப்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ பிளானிங் இஸ் நீடட் டு அச்சீவ் தி பிஸ்னஸ் கோல்ஸ் சச் அஸ் இன்க்ரீசிங் மார்க்கெட் ஷேர். ஸோ பிளானிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும், அவ்வளோதான். இட் இன்க்ளூட்ஸ் தி ப்ரொடக்ஷன் டார்கெட், நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், எப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸுக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றியான அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணலாம், இது எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலான்ற பார்க்குற ஆக்டிவிட்டீஸை நம்ம பிளான் பண்ணணும். அண்ட் தென் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம விற்கிறதுக்கு அப்படின்றத பார்க்குறது, ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமா இல்லாட்டி ரீட்டைல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாமான்ற டிசிஷன்ஸ் எல்லாமே அங்கே எடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் பிளானிங் இஸ் ஆல் அபவுட். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது தயாரிப்பு வடிவமைப்பு மற்றும் மேம்பாடுன்னு சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா we have to make the product attractive to the customers. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் டிசைனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்டைல், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காஸ்ட் மேட்டர் ஹியர். ஸோ இங்கே நம்ம ப்ராடக்ட் டிசைன் பண்ணையில தான் நம்ம என்ன மாதிரியான ஸ்டைலில் கொடுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ், நம்மளோட ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸும் மற்ற காம்படிட்டரோட ப்ராடக்டோட நல்லா இருக்கணும். அதே மாதிரி காஸ்ட்,
நம்மளோட எவ்வளோ செலவு பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்ம பண்ணுறோம் அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் when buying a motorbike டிசைன் பார்ப்போம், எவ்வளோ மைலேஜ் போகுதுன்னு பார்ப்போம், அதே மாதிரி எவ்வளோ செலவாகுதுன்றதையும் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வரணும். அடுத்து ஃபோர்த் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங்னு சொல்லுவோம். அதாவது தரநிலைப்படுத்தல் மற்றும் தர வரிசைப்படுத்துதல்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராடக்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பாடு சாப்பிட்றீங்க, நல்லா இருக்குது. நாளைக்கு திருப்பி போய் அதே சாப்பாடு நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்களே. ஸோ டேஸ்ட் வேறு மாதிரி மாறி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். ஸோ கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, ப்ராடக்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்டைசேஷன். நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஃபிக்ஸடாக ஒரு குவாலிட்டி வச்சுருக்கணும், ஃபிக்ஸடான ஸ்பெசிஃபிகேஷனில் கன்சிஸ்டன்சியை நம்ம என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் ஆல் அபவுட். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸடாக வச்சா மட்டும்தான் நம்ம மற்ற ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு அப்போ தான் வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேடிங் பார்க்குறோம். கிரேடிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் கிளாசிஃபைங் தி ப்ராடக்ட்ஸ் இன்டூ கேட்டகரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வாங்குறீங்க. ஸோ ஒரு ஆப்பிள் பார்க்குறீங்க, பெருசாக ஷைனாக இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஆப்பிளுக்கான ப்ரைஸ் எப்படி இருக்கும், கூட இருக்கும் இல்லையா. ஸோ கிரேட் ஏ ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இதே கிரேட் பி, கிரேட் சின்னு போயிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருக்க மாதிரி ஆப்பிள்ஸ் தான் இருக்கும். அதோட ப்ரைஸும் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் கிரேடிங். அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் என்ன இருக்கும், ப்ரைஸும் கூடும் கம்மியாகும். அதே மாதிரி ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும். ஸோ கிரேடிங் இஸ் கிளாசிஃபைங் தி ப்ராடக்ட்ஸ் இன்டூ கேட்டகரி. ஒவ்வொரு கேட்டகரியில் அதோட சைஸை பொறுத்தோ குவாலிட்டி பொறுத்தோ நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறது தான் கிரேடிங் சொல்லுவோம். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் கஸ்டமர் ட்ரஸ்ட் தி குவாலிட்டி அண்ட் செல்லர்ஸ் கெட் ஃபேர் ப்ரைஸஸ். ஸோ இது மூலியமாக அவங்க வாங்குகிற பொருளுக்கு ஏற்றாப்புல அவங்க ப்ரைஸை கொடுத்து வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் சொல்லுவோம். அதாவது கட்டுமம் பெயரிடல். பேக்கேஜிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம பேக்கேஜிங் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த ப்ராடக்ட்டை நம்ம வெறும் சேஃபாக வச்சுக்கணுன்றதுக்கு மட்டும் நம்ம பேக்கேஜ் யூஸ் பண்ண மாட்டோம். அஃப்கோர்ஸ் எதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம், கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பேக்கேஜிங்கை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ப்ரொமோஷனல் டூல்னு சொல்லுவோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்க, பேக்கேஜே இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஈஸியாக அது பழுத்து போயிடும் இல்லையா. ரொம்ப நாளைக்கு நம்ம அதை வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம பேக்கேஜிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, பேக்கேஜிங்கில் என்னென்னலாம் இருக்கும், அட்ராக்டிவான டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, லேபிள்ஸ் இருக்கும், அவங்களோட லோகோஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்மளை அதை வாங்க வைக்கிறதுக்கு தூண்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம பேக்கேஜிங் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் லேபிளிங்கும் பேக்கேஜிங்கும் மோரலஸ் சிமிலர். பட் லேபிளில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன ப்ராடக்ட்டு, அந்த கம்பெனியோட நேம் இருக்கும், லோகோஸ் இருக்கும், அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் என்ன, என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எதில் இருக்கும், லேபிளில் இருக்கும். அண்ட் தென் லேபிள் ஆல்சோ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டு அட்ராக்ட் தி கஸ்டமர்ஸ். ஸோ அட்ராக்டிவ் பேக்கேஜ் யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸோட பையிங் டிசிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு லேபிளிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிராண்டிங் சொல்லுவோம். அதாவது வர்த்தக குறியீடு செய்தல். பிராண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ப்ராடக்ட்டை மற்ற ப்ராடக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், தனிப்படுத்தி காட்டணும் இல்லையா, அதுதான் நம்ம யூனிக்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிராண்ட் யூனிக்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிராண்டிங் ரொம்பவே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நைக்கி ஷூஸே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நைக்கி ஷூஸ் வாங்குறீங்க, லோக்கலாக இருக்க ஒரு ஷூ வாங்குறீங்க. ஸோ நைக்கி ஷூக்குன்னு தனியாக ஸ்லோகன் இருக்கு இல்லையா, ஸோ ஜஸ்ட் டூ இட். அப்போ அந்த ஷூஸை போடையே நம்மளுக்கு என்ன ஆகும், வி கெட் தட் ஸ்பிரிட் இல்லையா. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், ஒரு தனி யூனிக்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிராண்டிங்னு சொல்லுவோம். இட் கிரியேட்ஸ் த கஸ்டமர் லாயல்ட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் தி ப்ராடக்ட். நம்ம ப்ராடக்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதை தவிர்த்து கஸ்டமர் லாயல்ட்டி இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்பெனிஸ் மே யூஸ் ஒன் பிராண்ட் ஃபார் ஆல் ப்ராடக்ட் ஆர் செப்பரேட் பிராண்ட்ஸ் ஃபார் ஈச். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசமான பிராண்டிங் பண்ணலாம், இல்லாட்டி ஒரே பிராண்ட் ஸ்லோகன் வச்சு அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து விற்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வாடிக்கையாளர் சேவை தொடர்பான ஆதரவு அளித்தல். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும், நம்மளோட ப்ராடக்ட்டை விற்றக்கு அப்புறம் சேல்ஸுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்ட்லிங், மெயின்டெனன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்க்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷினை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கம்பெனிக்காரங்க, அவங்களோட எம்ப்ளாயிஸை அனுப்பிச்சி விட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வாஷிங் மிஷினை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா
நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பெனிகிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம், அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க இல்லையா. ஸோ இதுதான் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது மூலியமாக கஸ்டமர்ஸ் அடுத்து வேறு ஏதாச்சும் அவங்க வாங்கணும், ரிப்பீட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியில் போய் வாங்குவாங்க இல்லையா. தட் இஸ் வை கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரைசிங் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதாவது பொருட்களுக்கான விலை நிர்ணயம் செய்வது. ஸோ ப்ரைஸ் இஸ் தி அமௌண்ட் கஸ்டமர் பேஸ். ப்ரைஸ்ன்றது நம்ம எவ்வளோ காசை பே பண்ணி நம்ம வாங்குறோம், அந்த பே பண்ணுற இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டிமாண்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ லோவர் ப்ரைஸ் யூஸ்வலி இன்க்ரீசஸ் டிமாண்ட். இதே ஹையர் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா நம்ம டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக போய் வாங்குவோம், அதனால் டிமாண்டும் என்ன ஆகும், அதிகமாகும். இதே ரொம்பவே அதிகமான ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாரும் போய் வாங்க மாட்டோம், டிமாண்டும் என்னவாகும், கம்மியாகும் இல்லையா. ஸோ ப்ரைஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கிரியேட் தி டிமாண்ட் ஃபார் அவர் ப்ராடக்ட். ஸோ கரெக்டான ப்ரைஸை நம்ம எப்படி செட் பண்ணணும், அதுக்கு நிறைய ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட். நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த ப்ராடக்டை பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அது நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் இல்லையா. ஸோ ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்து நம்மளோட ப்ரைஸிங் இருக்கும். அதே மாதிரி காம்படிஷன், நம்மளுக்கு போட்டியாளராக சில கம்பெனிஸ் இருப்பாங்களே, அதே ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸோட ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான காம்படிட்டிவான ப்ரைஸை நம்மளோட ப்ராடக்டை விற்கணும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ், நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதிகமாக விற்கணும், சேல்ஸ் அதிகமாக பண்ணணுமா, இல்லாட்டி எனக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்தால் போதும், நான் வந்து ப்ரீமியமான ப்ரைஸில் தான் விற்க போகிறேன்னாதா, இல்லாட்டி எனக்கு ப்ராஃபிட் மோட்டிவே கிடையாது, எனக்கு ப்ராடக்ட்டை மட்டும் கொடுத்தா போதும் நம்ம யோசிக்கிறோமா. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதை பொறுத்து நம்ம ப்ரைஸிங்கை வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் வாட் ப்ரைஸிங் ஆஃப் தி ப்ராடக்ட் இஸ் ஆல் அபவுட். 9th ஒன் என்ன அப்படின்னா ப்ரொமோஷன் சொல்லுவோம். அதாவது விற்பனை ஊக்குவிப்பு. ப்ரொமோஷன்னா ஒன்றுமே இல்லை, இட் இன்ஃபார்ம்ஸ் அண்ட் பர்ஸ்வேட்ஸ் தி கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸை நம்ம என்ன பண்ணணும், பர்ஸ்வேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது தான் நம்ம ப்ரொமோஷன் சொல்லுவோம். ஸோ ப்ரொமோஷன் இன்க்ளூட்ஸ் அட்வர்டைசிங், பர்சனல் செல்லிங், பப்ளிசிட்டி அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன். ப்ரொமோஷனை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைசிங். ஸோ டெலிவிஷன் மூலியமா, இல்லாட்டி ரேடியோ மூலியமா, இல்லாட்டி பில் போர்ட்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்து பர்சனல் செல்லிங். பர்சனலாக வீடுக்கு வீடாக போய் விற்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பர்சனல் செல்லிங்ஸும் பண்ணலாம். இல்லாட்டி பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணலாம். ஆர் சேல்ஸ் ப்ரொமோஷன், இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறது, டிஸ்கவுண்ட் கொடுக்குறது, எல்லாமே வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றியான அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டர் மஸ்ட் சூஸ் தி ரைட் மிக்ஸ் அண்ட் பட்ஜெட் ஃபார் ப்ரொமோஷன். என்னென்ன மாதிரியான மிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணலாம், பில் போர்டு யூஸ் பண்ணலாம், பர்சனல் செல்லிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்து என்ன பண்ணணும், ப்ரொமோஷன் மிக்ஸை அவங்க செட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அதாவது வழங்கல் வழியினை ஏற்படுத்துதல்னு சொல்லுவோம். ஸோ திஸ் என்ஷூர்ஸ் தி குட்ஸ் ரீச் கஸ்டமர்ஸ் த்ரூ ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ் அண்ட் அதர் இன்டர்மீடியட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்றது நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம எப்படி கஸ்டமர்ஸை போய் சேர வைக்கணுன்றதை பார்க்குறது தான். ஸோ அதுக்கு என்ன ஆகும், எந்தெந்த மூலியமாக நம்ம கொடுப்போம், ஹோல்சேலர் மூலியமாக நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லாட்டி ரீட்டைலர்ஸ் மூலியமாக நம்ம கம்பெனிக்கு நம்மளே தனியாக ஒரு ரீட்டைல் ஓப்பன் பண்ணி நம்மளே வந்து விற்கலாம். ஸோ அது ரீட்டைலிங், இல்லாட்டி அதர் இன்டர்மீடியட்ஸ், இல்லாட்டி எந்த மாதிரியான மிடில் மேன் யூஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ப்ராடக்ட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் இன்வென்ட்ரி, வேர்ஹவுசிங் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். அதாவது ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளேயே ஸ்டோரேஜும் வந்துடும், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனும், நம்மளோட குட்ஸை வந்து எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம் அது எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூடடாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது போக்குவரத்து. நம்ம ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல நம்மளால விற்க முடியாது இல்லையா. கஸ்டமர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் படர்ந்துருப்பாங்க. ஸோ எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம ப்ராடக்ட் நம்ம போய் சேர வைக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்பவே முக்கியம் இல்லையா. ஸோ குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் பிளேஸ் பட் கன்சியூம்ட் இன் மெனின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து கன்சப்ஷன் பிளேஸுக்கு நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூவ்ஸ் தெம். ஃபார் எக்ஸாம்பிள் அசாமில் இருக்க டீ பீங் சோல்ட் அக்ராஸ் இந்தியா. அசாமில் தான் டீ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டீ குடிக்கிறவங்க இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாத்தையும் போய் சேரணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நிறைய மோட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தேவையான மோடை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்வே மூலியமாக போகலாம், இல்லாட்டி ரயில்வேஸ் மூலியமாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஏர்வேஸ், சீவேஸ்ன்னு நம்ம எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணாலும் நம்ம அந்த மோடை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 12th ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங் சொல்லுவோம். அதாவது பொருட்களை சேமித்தல் மற்றும் பண்டக காப்புன்னு சொல்லுவோம். ஸோ சின்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட் டோன்ட் ஆல்வேஸ் மேட்ச், ஸ்டோரேஜ் என்ஷூர்ஸ் அ ஸ்டெடி சப்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது தேவை வந்து எப்போ உருவாகும் நம்மளுக்கு தெரியாது, நம்ம ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணிக்கோன்னா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ எப்போல்லாம் டிமாண்ட் ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணணும், விற்கிறதுக்கு நம்ம கொடுக்கணும். வேர்ஹவுசஸ் ஹெல்ப் மேனேஜ் தி சீசனல் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் வந்து விளைவிக்கிறாங்க, ஸோ ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. உடனே அது எல்லா ரைஸுமே வந்து தேவை ஏற்படுமா, இல்லை.
எப்போல்லாம் ரைஸ் வந்து தேவைப்படுதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரேஜில் வச்சிருக்க அந்த ரைஸை வந்து டிமாண்டுக்கு கொடுப்பாங்க, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ டிமாண்ட் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெடியாக நம்ம ப்ராடக்ட்டை சேமித்து வச்சுருக்கணும் இல்லையா, அதுதான் நம்ம ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வச்சிருக்க இடம் தான் வேர் ஹவுஸ், அதை நம்ம வேர் ஹவுசிங்னு சொல்லுவோம். ஓகே, தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். நம்ம இப்போ பார்த்தது ஃபுல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸ்டார்டிங்கில் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறதுலேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அது விற்றக்கப்புறம் அதை எப்படி நம்ம சேமித்து வைக்கிறது, எப்படி போய் சேர்க்குறதுன்ற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து இன்க்ளூடாக இருக்கிறது தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரோல் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கோட ரோல் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது சந்தைப்படுத்துதலின் பங்கு என்ன. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரோல் இன் ஃபர்ம்ஸா, ஒரு நிறுவனத்தில் சந்தைப்படுத்துதலின் பங்கு என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டிங் ஃபோக்கஸஸ் ஆன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் விச் இஸ் தி கீ டு சர்வைவல் அண்ட் க்ரோத்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட்டிங்கோட முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்ஃபில் பண்ணுறது மூலியமாக நம்மளோட கோலை நம்ம அட்டைன் பண்ண போகிறோம் இல்லையா. பிகாஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க அப்படின்னா அதிகமான ப்ராடக்ட்டை வாங்குறது மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ ஃபர்ம்ஸ் அனலைஸ் தி கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட் and then design the product accordingly. ஸோ கஸ்டமரோட தேவை என்ன, அவங்களோட விருப்பம் என்ன, ஆசை என்னன்றதை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராடக்டை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், a company studies customer demand for better cameras and long battery life and designs phone around these features. ஸோ ஒரு கம்பெனி வந்து கஸ்டமர்ஸோட நீடை பார்க்குறாங்க, கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் பெட்டரான குவாலிட்டியில் கேமரா வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அவங்களோட ஃபோனில் டிசைன் பண்ணையில் என்ன பண்ணுறாங்க, அதிகமான கேமரா ஃபீச்சர் இருக்க மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகும், அவங்களோட ப்ராடக்ட்டும் அதிகமாக விற்பனைக்கு போகும், ப்ராஃபிட்டும் அவங்களால பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் த ரோல் மார்க்கெட்டிங் பிளேஸ் இன் அ ஃபர்ம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஆல்சோ என்ஷூர்ஸ் தி ப்ராடக்ட் இஸ் சோல்ட் அட் அ ப்ரைஸ் கஸ்டமர் கேன் அஃபோர்ட் த்ரூ கன்வீனியன்ட் அவுட்லெட்ஸ். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணுன்றதை மட்டும் பார்த்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஃபேரான ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்கணும். ஸோ சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் பிகம்ஸ் தி மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் ஆஃப் எனி ஃபர்ம் என்ஷூரிங் ரிப்பீட் சேல்ஸ் அண்ட் க்ரோத். ஸோ ஒரு கம்பெனியோட முக்கியமான அசெட் என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்க கஸ்டமர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க அப்படின்னா ரிப்பீட் பர்ச்சேசஸ் பண்ணுவாங்க, திருப்பி நம்ம கம்பெனியில் வந்து பொருட்கள் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அது மூலயமா கம்பெனிக்கு ப்ராஃபிட் நிறைய ஏர்ன் ஆகும். ஸோ தட் இஸ் வை மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி க்ரோத் ஆஃப் த கம்பெனி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரோல் இன் தி எக்கனாமி, அதாவது பொருளாதாரத்தில் சந்தைப்படுத்துதலின் பங்கு என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட்டிங் ஆக்ட் as a catalyst for economic development. By linking the producers with consumers, it encourages new businesses, create jobs and raises the standard of living. So எக்கனாமிக்கு இது மூலமா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும், ப்ராடக்ட்டோட டிமாண்ட் வந்து அதிகமாகும், இது மூலயமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் இல்லையா. அதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி ஆப்ஸ் எடுத்துக்கோம். ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ இப்போ ரொம்ப மோஸ்ட் ப்ரிவலண்ட்டாக இருக்குது. இதனால என்ன ஆகும், ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள டிமாண்ட் வந்து அதிகமாகுது இல்லையா. ஸோ நிறைய பேர் அவங்க அதை யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஃபுட்டு வாங்குறாங்க, அதனால ரெஸ்டாரண்ட்ஸில் உள்ள டிமாண்ட் அதிகமாகும். அண்ட் தென் பேக்கேஜிங், அவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதிகமான பேக்கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அண்ட் டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ டெலிவரி பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்டும் பூஸ்ட் ஆகும். ஸோ இவ்வளோ இண்டஸ்ட்ரியும் வந்து இதனால என்ன ஆகும், பெனிஃபிட் ஆகும். இதனால நம்மளோட எக்கனாமி என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஆகும் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் தி ரோல் தே பிளே இன் தி எக்கனாமி. So marketing also helps in reducing the price imbalance by ensuring the smooth distribution. For example, farmers produce reaching the cities at fair prices. என்ன சொல்றாங்க அப்படின்னா price imbalance இருக்கும் இல்லையா, அதை மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். பிகாஸ் யாருக்கு எங்கெல்லாம் ப்ராடக்ட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால ப்ரைஸ் இம்பேலன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர்ஸோட ப்ரொடியூஸ் எடுத்துக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ் பண்ணுற ஃபார்மிங் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ரைஸாக இருக்கட்டும் வீட்டாக இருக்கட்டும், அது எல்லா சிட்டியும் ரீச் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும், பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் மோர் இன்கம். ஸோ ஃபார்மர்ஸ்க்கும் அதிகமான இன்கம் கிடைக்கும், அதே மாதிரி அதிகமான கன்சப்ஷனும் நடக்கும். இது மூலியமாக நம்ம அதிகமாக சேவிங் பண்ணலாம், ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ இட் பூஸ்டஸ் தி எக்கானமி இன் த நேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங், அதாவது விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மார்க்கெட்டிங்கும் செல்லிங்கையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. மார்க்கெட்டிங்கிறது வேறு, செல்லிங்கிறது வேறு. செல்லிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராடக்ட்டை நம்ம புஷ் பண்ணுறோம் ஓகேவா. நம்ம ப்ராடக்ட்டை எப்படிலாம் புஷ் பண்ணி நம்ம விற்க முடியும்னு பார்க்குறது செல்லிங். இதே மார்க்கெட்டிங் அப்படின்னா புல்லிங்னு சொல்லுவோம். ஸோ கஸ்டமர்ஸை தானாகவே வில்லிங்காகவே வந்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதான் மார்க்கெட்டிங் ஓகேவா. மார்க்கெட்டிங் இஸ் அ ப்ராடர் கான்செப்ட்
It includes activities like planning the product, designing the price, promoting and selecting the distribution channel to satisfy the customer need. So கஸ்டமரோட தேவையை பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம கொடுக்கறது மார்க்கெட்டிங். இதே செல்லிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு அது தேவையா இல்லையான்றதை நம்மளுக்கு தேவையே இல்லை, நம்ம ப்ராடக்ட்டை நம்ம விற்றா மட்டும் போதும்னு பார்க்குறது செல்லிங். ஸோ செல்லிங் ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கில் அது ஒரு சின்ன பார்ட் தான் and mainly concerned with promoting and persuading the customers to buy. So selling என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணி எப்படி அதை விற்கலான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒவ்வொன்றா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் வர்சஸ் வைடர் டேர்ம்னு சொல்லுவோம். அதாவது செயல்முறையில் ஒரு பகுதி வர்சஸ் விரிந்த பொருள்னு சொல்லுவோம். So selling is only a part of marketing focusing on promoting and transferring the ownership of goods from seller to buyer. ஸோ செல்லிங்கிறது மார்க்கெட்டிங்கில் ஒரு சின்ன பார்ட்டு தான். செல்லிங்கில் எது முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், ஓகே இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்டோட ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் செல்லிங். இதே மார்க்கெட்டிங்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங்கிறது இட் இஸ் அ ப்ராடக்ட் கான்செப்ட், ஓகேவா? ஸோ செல்லிங்கிறது இட் இஸ் அ பார்ட், மார்க்கெட்டிங்கிறது இட் இஸ் அ ப்ராடக்ட் கான்செப்ட் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே கஸ்டமர் நீட் என்னென்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்டை எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், கன்சியூமர்ஸை எப்படி பர்சுவேட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் பார்க்கணும். தஸ் செல்லிங் இஸ் ஜஸ்ட் ஒன் எலமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கில் ஒரு எலமெண்ட் தான் செல்லிங். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் வர்சஸ் சாட்டிஸ்ஃபைங் தி கஸ்டமர் நீட்னு சொல்லுவோம். அதாவது உரிமை மாற்றம் வர்சஸ் வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்தல்னு சொல்லுவோம். ஸோ செல்லிங்கோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் அண்ட் பொசிஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் செல்லர் டு கன்சியூமர்ஸ். ஸோ செல்லிங்கோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை விற்று அந்த ப்ராடக்டோட ஓனர்ஷிப் இல்லாட்டி டைட்டில் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வாங்கிக்கணும், ப்ரைஸ் வாங்கிக்கணும். அதாவது ஒர்த் ஆஃப் மணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ செல்லர்ஸ்ட இருந்து கன்சியூமர்ஸுக்கு அந்த ப்ராடக்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் செல்லிங்கோட மெயின் ஃபோக்கஸே. ஆனால் மார்க்கெட்டிங்கோட மெயின் ஃபோக்கஸே என்னவா இருக்கும் அப்படின்னா அச்சீவிங் தி மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ். அதாவது செயல்பாடுகள் தொடக்கம் மற்றும் முடிவுன்னு சொல்லுவோம். ஸோ செல்லிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் த ப்ராடக்ட் ஹாஸ் பீன் டெவலப். இதே மார்க்கெட்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் தி ப்ராடக்ட் இஸ் ப்ரொடியூஸ் அண்ட் கண்டினியூ ஈவன் ஆஃப்டர் த ப்ராடக்ட் ஹாஸ் பீன் சோல்டுன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ செல்லிங்கிறது எப்போ ஆரம்பிக்கும், ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கப்புறம் தான் செல்லிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இதே மார்க்கெட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டை நம்ம பண்ண போகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகும், மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் கஸ்டமரோட நீட் என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா, கஸ்டமர் இருக்கும்போது இந்த தேவை இருக்கான்றதை நம்ம பார்க்குறதுலேருந்து மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆகி அந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்றக்கப்புறமும் கன்சியூமர்ஸ்க்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு நம்ம பார்க்குறது வரைக்கும் என்ன ஆகும், மார்க்கெட்டிங் வந்து கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் தி ப்ராடக்ட் இஸ் ஈவன் ப்ரொடியூஸ் அண்ட் கண்டினியூ ஈவன் ஆஃப்டர் த ப்ராடக்ட் இஸ் சோல்டு. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் எம்பசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கவனத்தின் வித்தியாசம். ஸோ இன் செல்லிங் எம்பசைஸ் இஸ் ஆன் பெண்டிங் தி கஸ்டமர் according to the product, while in marketing the attempt is to develop the product and other strategies as per the customer needs. இங்கே கஸ்டமர் நீடுன்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கீ டேர்ம்ஸ். பிகாஸ் இன் செல்லிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு நம்மளோட ப்ராடக்ட்டை புஷ் பண்ண போகிறோம். எனக்கு தேவையா இல்லையான்றதை நம்ம பார்க்காம எப்படி விற்றா மட்டும் போதுன்ற பார்க்குறது தான் செல்லிங். ஸோ அங்கே கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, கஸ்டமரோட நீட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட எம்பசைஸ் எதில் இருக்கும் அப்படின்னா பெண்டிங் தி கன்சியூமர், ஓகேவா? கன்சியூமர்ஸை எப்படி நம்ம பெண்ட் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள வாங்க வைக்கிறான்றது. இதே வந்து மார்க்கெட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய அட்டம்ஸ் எடுப்பாங்க டு டெவலப் தி ப்ராடக்ட், ஓகேவா? ஸோ கஸ்டமர்ஸ்க்கு தேவையான விதத்தில் நம்ம எப்படி ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம், அதே மாதிரி அது மூலியமாக அவங்களோட கஸ்டமரோட நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது தான் மார்க்கெட்டிங்கில் பார்க்குறது. இதுக்கு நம்ம சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நோட் வாங்குறதுக்காக போகிறீங்க, ஆனால் கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பெண்ணு வாங்குங்க இதை வாங்குங்கன்னு எல்லாத்தையும் வாங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா தட் இஸ் செல்லிங், ஓகேவா? எவ்வளோலாம் விற்க முடியும் அது எல்லாத்தையும் விற்றுருவோன்னு பார்க்குறது செல்லிங். இதே அந்த செல்லர் வந்து நீங்கள் நோட்டு வாங்கையில் உங்களுக்கு பென் தேவைப்படுதா, உங்களுக்கு பென் வேணுமான்னு கேட்டு உங்களை பர்சுவேட் பண்ணி உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களையா வாங்க வச்சாங்க அப்படின்னா அதுதான் மார்க்கெட்டிங், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அதாவது உத்திகளின் உள்ள வித்தியாசம் சொல்லுவோம். ஸோ செல்லிங்கோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ரொமோஷன் அண்ட் பர்சுவேஷன், ஓகேவா? வைல் மார்க்கெட்டிங்கில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் எஃபோர்ட்ஸ் இருக்கும் இன்வால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராடக்ட், ப்ரொமோஷன், ப்ரைஸிங் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். செல்லிங்கில் இருக்க ஒரே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ப்ரொமோஷன் அண்ட் பர்சுவேஷன் தான். ஸோ எப்படி அவங்க ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி எப்படி பர்சுவேட் பண்ணி விற்க வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறது
செல்லிங்கோட ஸ்ட்ராட்டஜி. இங்கே வேறு வித்தியாசமான வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, விற்றா மட்டும் அங்கே போதும். இதே மார்க்கெட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் மார்க்கெட்டிங் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டை விற்கலாம், எப்படி ப்ரொடக்ஷன் டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிலேருந்து அவங்களோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ரைஸிங் எப்படி செட் பண்ணலாம், அதுலேருந்து அவங்களோட ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்டை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போகிறதுன்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் ஹேஸ் அ இன்டெகிரேட்டட் எஃபோர்ட்ஸ் ஆஃப் மெனி ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபார் நம்ம மார்க்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங்கில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அண்ட் ரோல் ஆஃப் மார்க்கெட்டிங் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் ஃபைனலாக மார்க்கெட்டிங்க்கும் செல்லிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட்டிங் ஸ்டாப்ஸ் ஒன்ஸ் தி ப்ராடக்ட் இஸ் சோல்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட்டிங் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை விற்றக்கப்புறம் ஸ்டாப் ஆயிருன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் கண்டினியூஸ் ஈவன் ஆஃப்டர் த குட்ஸ் ஆர் சோல்ட் டு என்ஷூர் தி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் வந்து நம்ம ப்ராடக்ட்டை விற்றக்கு அப்புறமும் கண்டினியூஸாக இருக்கும், பிகாஸ் வி நீட் டு ஹாவ் த கன்சியூமர் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் அவர் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, பியில் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ், சி ஆப்ஷன் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. இதில் எது கரெக்டான ஆன்சர் தெரியுமா? எஸ், the right answer is D. Statement 1 is false and statement 2 is true. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட்டிங் ஸ்டாப்ஸ் ஒன்ஸ் தி ப்ராடக்ட் இஸ் சோல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ விற்றக்கப்புறம் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டாப் ஆகும்னு சொல்கிறது இட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if a person feels hungry and decides to eat dosa, in marketing term hunger is dash and dosa is dash ன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஒருத்தனுக்கு பசி எடுக்குது and he has a desire to eat dosa. எனக்கு தோசை வேணும்னு அவன் விரும்புகிறான் இல்லையா. ஸோ அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ want and need, ஆப்ஷன் பி need and want, ஆப்ஷன் சி demand and supply, ஆப்ஷன் டி product and service. The right answer is பி நீட் அண்ட் வாண்ட். ஓகேவா. ஸோ அவனோட ஹங்கர் இருக்குல்லையே, அவன் பசிக்கிறதுக்கு அவனுக்கு சாப்பாடு தேவைப்படுதுன்றது அவனோட நீடு. இதே அவனோட டிசையர் டு ஈட் தோசை இருக்குல்லையா, இதை தான் சாப்பிடணும்னு அவன் விரும்புகிறான், ஆசைப்படுறான் இல்லையா, அது நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம், வாண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நீட் அண்ட் வாண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, Cafe Aroma offers loyalty program buy 5 and get 1 free, better seating and free Wi-Fi. Though prices are higher than the competitors, customers return because they feel they gain more benefits ன்னு சொல்கிறாங்க. It is a case based question. ஓகேவா. ஸோ சிஇடியில் நிறைய கேஸ் பேஸ்டு கொஷின் தான் வரும். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரோமா கெஃபேன்னு ஒரு கெஃபே இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாயல்ட்டி ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அதாவது buy 5 get 1 free ஆஃபர் கொடுக்குறாங்க. இது போக அவங்களோட சீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா பெட்டரான குவாலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீயாக வைஃபை எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ என்னதான் அவங்களோட காஃபி ப்ரைஸ் வந்து கூட இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக போய் வாங்குறாங்க. ஸோ why do customers prefer Cafe Aroma in terms of customer value creation? ஓகேவா. கஸ்டமர் வேல்யூ கிரியேஷனோட இதை என்ன எம்பசைஸ் பண்ணுன்னா கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா, ஒன்லி பிகாஸ் ஆஃப் லோ காஃபி ப்ரைஸ், ஆப்ஷன் பி because overall benefit outweigh the higher price, option C because service quality doesn't matter, option D because competition is limited. இந்த ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ என்னதான் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் அந்த ப்ரைஸ் ஒர்த்துக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க, பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட் இஸ் வாட் கஸ்டமர் கிரியேஷன் இஸ் அபவுட். ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பிகாஸ் ஓவரால் பெனிஃபிட் என்ன ஆகுது, ப்ரைஸை அவுட்வே பண்ணுறதுனால they are creating the customer value creation here. Next question என்ன அப்படின்னா, a mobile company conducts a online survey to understand why customers are shifting to competitor brands. Which marketing function is this ன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வே பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களோட காம்படிட்டரோட கம்பெனிக்கு அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் சர்வே பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ப்ராடக்ட் டிசைனிங்கா, ஆப்ஷன் பி ப்ரைஸிங்கா, ஆப்ஷன் சி gathering and analyzing the market information, இல்லாட்டி option D promotion. Yes, the right answer is C gathering and analyzing the market informations. ஓகேவா. ஸோ அந்த கம்பெனியோட மெயின் ஆக்டிவிட்டி இங்கே என்ன அப்படின்னா ஆன்லைன் சர்வே பண்ணுறாங்க இல்லையா. ஆன்லைன் சர்வே எதுக்கு பண்ணுவோம், இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்காக தான். ஸோ த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் இங்கே என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா கேதரிங் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, செல்லிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ் டேஷ் தி ப்ராடக்ட் இஸ் டெவலப் வேரஸ் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ் டேஷ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதாவது செல்லிங் ஆக்டிவிட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும், ப்ராடக்ட் டெவலப் பண்ணக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி மார்க்கெட்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு தான் கேட்குறாங்க. The options given is A before and after, option B after before, option C during and after, option D after and after. The right answer is B. ஓகேவா. ஸோ செல்லிங் என்ன ஆகும்,
ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணக்கப்புறம் இல்லையா, மேனுஃபேக்சர் பண்ணக்கப்புறம் தான் நம்ம செல்லிங் வந்து பண்ணுவோம். ஸோ செல்லிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆஃப்டர் தி ப்ராடக்ட் இஸ் டெவலப். இதே வந்து மார்க்கெட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஈவன் பிஃபோர் தி ப்ராடக்ட் இஸ் டெவலப் இல்லையா. ஸோ ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆகும், மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆஃப்டர் தி ப்ராடக்ட் இஸ் டெவலப் அண்ட் மார்க்கெட்டிங் எப்படின்னா பிஃபோர் தி ப்ராடக்ட் இஸ் ஆக்சுவலி டெவலப். That's it for today's class, students. So next class நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ் என்ன பார்ப்போம். அதாவது 4 P's இருக்கும் இல்லையா, 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ், ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரைஸ் அண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னா என்னென்ன டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். Until then, happy learning.